நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வாடிப்பட்டி பேரூர் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வழங்கினார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூர் அதிமுக சார்பில் வாடிப்பட்டி அருகே உள்ள சாணாம்பட்டி தனியார் மகாலில் புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வாடிப்பட்டி பேரூர் செயலாளர் டாக்டர் அசோக்குமார் தலைமை தாங்கினார். அம்மா பேரவை நிர்வாகி வாடிப்பட்டி ராஜேஷ் கண்ணா வரவேற்புரையாற்றினார். இதில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். பின்னர் அவர் பேசியது, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலில் அரசியல் நாகரிகத்தோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். கருணாநிதியை மேடைகளில் திட்டிவிட்டு கருணாநிதியின் 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு முன்னதாக அவரது நினைவிடத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அருகில் நின்று அண்ணாமலை வணங்குவது நாகரிகமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் நினைவிடங்களில் இதுவரை வணங்கியது உண்டா? கருணாநிதி நினைவிடத்தில் மற்றும் வணங்கிவிட்டு சென்று விட்டார். அவரின் சுயரூபம் தெரிந்துவிட்டது. திமுகவினர் பாஜகவிடம் பம்மி தங்களின் வேடத்தை நிரூபித்து விட்டனர். மத்தியில் பதவி சுகத்திற்காக திமுகவினர் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார். அவரை கண்டபடி பேசுவது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் நடக்கும் அவலங்களை எடுத்து கூறக்கூடிய ஒரே தலைவர் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் மட்டும்தான். திமுகவின் இந்த மிரட்டல்களுக்கு அதிமுக எப்போதும் அஞ்சாது. தமிழ்நாட்டில் நடக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இதில் அம்மா பேரவை நிர்வாகிகள் வெற்றிவேல், வக்கீல் திருப்பதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பையா, மாணிக்கம், மகேந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் காளிதாஸ், கொரியர் கணேசன், அலங்காநல்லூர் ரவிச்சந்திரன், அரியூர் ராதாகிருஷ்ணன், செல்லம்பட்டி ராஜா, மகளிரணி லட்சுமி, அலங்காநல்லூர் ஒன்றிய துணை செயலாளர் சம்பத், பொருளாளர் சுந்தரராகவன் மற்றும் வழக்கறிஞர் காசிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.